எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 248வது வீடியோ. கொஞ்ச நாளாகவே நம்ம இந்த சக்ரா ஹீலிங்கை பற்றி நிறைய பேசிட்டு வரோம், வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஏன்னா நான் சக்ரா ஹீலிங் ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறேன். அதுக்கு இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு இன்ட்ரோ வெபினார் நடத்தியிருக்கேன். அதை பற்றின தனி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு ஒரு வீடியோவாக நான் போடுறேன். வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேருக்கு எங்கள் நம்பர் உள்ளவங்களுக்கெல்லாம் நான் அனுப்புகிறேன். எல்லோரும் கட்டாயமாக அந்த கிளாஸை அட்டெண்ட் பண்ணுங்கள். நிறைய மாற்றங்கள், நமக்கு பாசிட்டிவ் சேஞ்சஸ் நம்ம லைஃப்பில் வரப்போகுது. அதுக்காக தான் இந்த சக்ரா ஹீலிங் கிளாஸ் எல்லாம் நடத்துகிறதா நான் தீர்மானிச்சிருக்கேன். ஓகே, இப்போது அதை பற்றின வீடியோ தனியாக போட்டிருக்கேன், அதை இன்னொரு தடவை போய் கேளுங்க. இப்போது முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்கள்லாம். இதில் அன்னைக்கு டச் பண்ணாது இன்னும் கொஞ்சம் ஓவர்லாப்பிங் இருந்தாலும் இருந்துட்டு போகுது. அதாவது இந்த மூலாதார சக்கராவை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்கராவை பற்றி இன்னும் கொஞ்சம் அலசி ஆராயணும், நல்ல விதத்தில் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது மூலாதார சக்கரா சம்பந்தித்த நெகட்டிவான விஷயங்கள். ஓகே, எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு கவலையே இல்லை. நம்ம ஏன் சக்கரா ஹீலிங் கற்றுக்க போகிறோம்? எல்லாமே ரெடியாக இருக்குது, நம்ம ஹாப்பியாக இருக்கோம், அவ்வளோதான். நான் பேசுகிறதெல்லாம் ஹாப்பியாக இல்லாதவங்களுக்கு, அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த்து சரியில்லை, மென்டல் ஹெல்த்து சரியில்லை, அவங்களுக்காக தான் இதை பற்றியெல்லாம் பேசுகிறோம். ஓகே, அதாவது இப்போ ஃபிசிக்கல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான வாழ்வுக்கு ஆதாரமானது என்ன? சாப்பாடு, சுவாசிக்கிறதுக்கு காற்று, குடிக்க தண்ணி, வயிறு நிறைய சாப்பாடு, அதாவது வயிறுக்கு தேவைப்பட்ட சாப்பாடு, ஃபுட்டு, அப்புறம் உடம்பை மறைக்கிறதுக்கு உண்டான துணி, அதுக்கப்புறம் படுத்து தூங்கிறதுக்கு, நிம்மதியாக படுத்து தூங்கிறதுக்கு ஒரு இடம், ஒரு வீடு, ஒரு கூரை. ஓகே, இது கட்டாயமாக வேணும். இது இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க? மனுஷங்க எத்தனை பேர் உடுக்க உடை இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தூங்குறதுக்கு இடம் இல்லாமல், பார்க்கில், ரோட் சைடில் எல்லாம் படுத்து தூங்குறாங்க. ஏதாவது ஒரு பார்க் இருந்ததுன்னா பார்க்கை சுற்றி, பார்க்குக்குள்ளேயும் ஆளுங்க நைட்டு தூங்குறாங்க, பார்க்கில் வெளியெல்லாம் குடும்பமே நடத்துகிறாங்க. அப்போ அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான ஒரு இது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா அவங்களோட மூலாதார சக்கரா சரியாக இயங்கவில்லை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அது மட்டும் இல்லை, நம்மளே நிறைய பேர் நமக்கு நல்ல வீடியோ இருக்குது, நல்ல மொபைல் இருக்குது, அதனால தான் வீடியோ பார்க்குறோம். நமக்கு வேலை இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, பிள்ளை குட்டிங்க இருக்காங்க, வீடு இருக்குது, நிலப்புலங்க இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கூட மனசுக்கு நிம்மதி இல்லை. செத்து பிழைக்கிற மாதிரி ஒரு பயத்திலே பிழைக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு வரோம். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிம்டம் கிடையாது. ஓகே, கடவுள் நமக்கு ஒரு லைஃபு கொடுத்தது, அவன் படைச்சிருக்கிற அந்த இயற்கையை அனுபவிக்கணும், ரசிக்கணும், நல்ல சந்தோஷமாக வாழணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இங்கே பிறவி எடுத்திருக்கோம். ஓகே, நம்ம கர்மா கழிக்கணும், அதனால் கஷ்டப்படுறோம். அதுக்கு ஓகே, அது இல்லைங்கல்ல. அதுக்காக வாழ்நாள் பூரா பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் கஷ்டப்படணும்னு ஒன்றும் யாருக்குமே எழுதி வைக்கலை. ஓகேயா, நம்ம தான் நம்ம சரியாக வாழாமல், வாழ தெரியாமல் வாழ்ந்து நம்மளோட லைஃபையே கெடுத்துக்கிறோம். ஓகே, அதாவது இந்த 3 அடிப்படையான தேவைகள், அது இல்லாட்டினா வர்ற கஷ்டங்கள். அது மட்டும் இல்லை, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டினா என்ன? ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். நமக்கெல்லாம் நம்ம வீடு தான் பாதுகாப்பான ஒரு இடம். ஆனால் அந்த வீட்டிலே கூட பாதுகாப்பு இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் இப்போவும் வளர்ந்துட்டு வராங்க. குழந்தைங்கள சைல்டு அப்யூஸு, மொலஸ்டேஷன், ரேப்பிங், இதெல்லாம் நிறைய நடக்குதுங்க. இதுக்கு மேலே பயமுறுத்துறது. நீ வீட்டில் வாயை திறந்தேன்னா கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். இந்த மாதிரியெல்லாம் பிஞ்சு குழந்தைங்களை போட்டு பாடுபடுத்தினா அந்த குழந்தைங்க எப்படிங்க வளரும்? யோசித்து பாருங்கள். சைல்டு அப்யூஸு அதெல்லாம் வேறு. பெரியவங்களுக்கே இப்போ +1 +2 படிக்கிற பசங்க, காலேஜில் படிக்கிறவங்க உடனே இதுதான் ஒரு 5ஆம் கிளாஸ்லேருந்தே லவ் அது இதுன்னு ஆரம்பித்து போகிறாங்க. ஏதோ தப்பு தண்டா நடக்குது.
உடனே இன்னொருத்தன் அதை ஃபோட்டோ எடுக்கிறான், அதை வச்சு பயமுறுத்துகிறான். நீ அவனை விட்டுட்டு என்ன காதலி, இல்லைன்னா இந்த ஃபோட்டோவை இப்போ வைரலாக போடுவேன் அப்படின்னு பயமுறுத்துகிறான். இந்த மாதிரிலாம் ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தால் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? எவ்வளோ நாள் சந்தோஷமாக வாழ முடியும்? யோசித்து பாருங்கள். எவ்வளோ நாள் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும்? நிம்மதியாக போச்சு. அதோட ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஃபுல்லாக நம்ம நிம்மதி இல்லாமல் வாழ வேண்டியிருக்கு. அது அப்போ மூணாவது விஷயம், இந்த உறுதியற்ற நிலை. மனதில் உறுதி வேண்டும். அது இல்லாட்டினா நம்மளால் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். உறுதியற்ற நிலைப்பாடுனா எல்லாத்துலேயுமே ஒரு கான்க்ரீட் ஐடியாஸ் கிடையாது. கான்க்ரீட் ஐடியாஸ்னால் எனக்கு இது வேணும், எனக்கு இன்னது தான் வேணும், இன்னது வேண்டாம் அப்படின்னு நிறைய பேத்துக்கு சொல்லவே தெரியல, புரிஞ்சிக்கவுமே முடியலைங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு என்ன வேணும் நீ சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது உடம்புக்கு சரியில்லைன்னா எனக்கு உடம்பு சரியாயிடுமா? நம்ம ஏன் மற்றவங்கள போய் கேட்கணும்? இது ஏன் உடம்பு, எனக்கு கடவுள் கொடுத்துருக்க ஒரு உடம்பு. அது எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு பிரபஞ்சத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்குது, இயற்கையின் மேலே நம்பிக்கை இருக்குன்னா அது தானாக ஹீல் ஆகிடும். நம்மளோட வியாதிகளெல்லாம் மாறிடும். அதுக்குண்டான வழிகள் செய்யணும். அதுக்கு தான் இந்த சக்ரா ஹீலிங் எல்லாம் கற்றுக்கோங்கிறது. அதை விட்டுட்டு டாக்டர் எனக்கு பயமாக இருக்குது, டாக்டர் எனக்கு சாகிற மாதிரி இருக்குது, சாக பயம், வாழ பயம், எல்லாத்துக்கும் பயம்னா அப்புறம் வாட் ஆர் வி ஃபிட் ஃபார்? யோசித்து பாருங்கள். டாக்டர் எத்தனை நாளில் எனக்கு இந்த இது மாறிடும், எத்தனை நாளில் இது, டாக்டர் என்னை எழுதியாக கொடுக்க முடியும் 10 நாளில் மாறிடும்னு? அதுக்கு நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை வேணும். ஓகே, அது ஒன்று. அப்போ இந்த கிரவுண்டிங், அதாவது கிரவுண்டிங்னா உறுதியான ஒரு நிலைமை. சரி, 10 நாள் டாக்டர் மருந்து சாப்பிட சொல்லியிருக்காரு, நானும் பாக்கி எல்லா வேலையும் செய்வேன், வேண்டியதெல்லாம் செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நான் சரியாயிடுவேன். அந்த ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை இல்லாமல் பின்ன என்னங்க வாழ்க்கை? அது ஒன்று. அதே மாதிரி ஃபைனான்ஸ், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இதெல்லாம் மூலாதாரத்தோட கனெக்டடு. அதுக்கு தான் இந்த வீடியோ இன்றைக்கி வீடியோ மொத்தம் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு மூலாதார சக்ரா. ஜாப் சரியாக இல்லை, நல்ல சம்பளம் இல்லை, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், ஏதோ ஒன்று படித்தோம், ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், அதுக்கு ஒரு வேலை செய்யும்போது ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்போ நம்ம எஃபிஷியன்சி எவ்வளோ தூரம் நல்லா வரும், அவுட்புட் எப்படி இருக்கும்? நல்லா யோசித்து பாருங்கள். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, பணம் இல்லை, ஏதோ கொஞ்சம் சம்பளம் வாங்குகிறோம், அதில் இஎம்ஐயில் எல்லாம் வாங்கி போட்டாச்சு, சம்பளம் வந்தால் உடனே இஎம்ஐ கட்டிடணும், அடுத்தது 5ஆம் தேதியிலேருந்து திருப்பியும் கடன் வாங்கணும், ஃபைனான்ஸு சரியில்லை, சேவிங்ஸ் இல்லை, கடன் கொடுத்தவன்லாம் எப்போ கேட்பானுங்கிற ஒரு பயம், எதுக்கு தான் பயப்படணுங்கன்னு விவஸ்தையே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம. ஓகே, அதே மாதிரி என்ன, இந்த மாதிரி பல விஷயத்தில் நமக்கு மனசு வேதனைப்படும் போது அடுத்தது என்ன பண்ணுவோம்? சூசைடு, தற்கொலை செய்ய முயற்சிக்கிறோம். தற்கொலைங்கிறதெல்லாம் பெரிய 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 ஒரு பாவங்க. அதெல்லாம் நம்ம கனவுல கூட சிந்திச்சு பார்க்கக்கூடாத ஒரு விஷயம். அதுக்கு நிறைய பேர் போகிறாங்க, அடிக்ஷனில் போகிறாங்க, ட்ரக்ஸுக்கு அடிக்ஷன். இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். குடிக்கிறது, புகையில போடுறது, வேண்டாத தொடர்பு வச்சுக்கிறது, அந்த மாதிரி நிறைய தப்பு. ஒரு தப்பு இன்னொரு தப்புக்கு வழிகாட்டுது, அது 2வது தப்பு 3வது தப்புக்கு வழிகாட்டுது. மேலே 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 நம்ம தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ இதெல்லாம் எங்கே நம்மளை கொண்டு போய் விடும்? கடைசியில் வாழ்க்கையின் எல்லைக்கே போயிடுவோம் விரக்தினாலேயே. ஓகே, அடிக்ஷன்ஸு. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஈட்டிங் ஹேபிட்ஸ், இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓவர் ஈட்டிங், ஒபிசிட்டி, பிபி, அதெல்லாம். சிலவங்க சாப்பிட்றதே கிடையாது, அண்டர் ஈட்டிங், அப்போ அண்டர் வெயிட்டு. அப்போ எல்லா விதத்துலேயும் ஒரு பேலன்ஸ்டாக இருக்க நமக்கு தெரியலை. அதுதான் சந்தோஷமாகவும் வாழ தெரியல, அதாவது இந்த மீடியமாக வாழ நமக்கு மனசை வச்சுக்க தெரியல, உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்க தெரியல. இப்போது அதே மாதிரி மூலாதார சக்கரம் சரியில்லாட்டினா பேக் பெயின்,
கீழே உள்ள பேக் பெயின், மேலே இல்லை கீழே உள்ள பேக் பெயின். ஏன்னா மூலாதார சக்கரம் கீழே தானே இருக்குது. அப்போ அதை சுற்றின இடங்கள்ல எல்லாம் ஆரோக்கியம் இல்லாத ஒரு தன்மை, பேக் பெயின், லெக் பெயின், கால்வலி, ஷயாட்டிக்கா, அந்த மாதிரியெல்லாம். பின்ன ஸ்கின் ரிலேட்டட், தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள். இந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதின்னு சொல்லும்போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதாவது ஜென்ம ஜென்மமாக நம்ம கொண்டு வர்ற கர்மாக்கள், நம்ம முன்னோர்கள் செய்த கர்மா, நம்ம செஞ்ச கர்மா, அதெல்லாம் கூட இந்த தோல் வியாதியாக வெளிப்படும். ஓகே, அதுக்கெல்லாம் காரணம் நம்ம சக்ராஸில் பேலன்ஸ்டாக வச்சுக்க தெரியலங்கிறது தான் ஒரு விஷயம். ஓகே, அதே மாதிரி சிலவங்க நிறைய சாப்பிட்றாங்க, லேசியாக இருக்காங்க, அதாவது ஒரு சுறுசுறுப்பு இல்லை, வாழ்க்கையை நடத்துறதுக்கு உண்டான ஒரு ஆரோக்கியமான மனநிலை இல்லை, அவுட்லுக்கு சரியில்லை. சிலவங்க இந்த ஹோர்டிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதாவது எதை பார்த்தாலும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. ஒரு வேண்டாத பாத்திரம், உடசல் பாத்திரத்தை கூட எடுத்து தூக்கி எறிகிறதுக்கு மனசு வராது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுவே நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் கொண்டு வரும். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பயம் 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 பயம், அதாவது கிரவுண்டிங்காக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சிலவங்க அடிக்கடி வீடு மாறுவாங்க, ஜாபை மாற்றுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை மாற்றுவாங்க, அவங்களோட சுபாவங்களை எல்லாமே அவங்க மாற்றிக்கிறாங்க. எப்படி நல்ல விதமாக வாழணும்னு நிறைய பேருக்கு தெரியாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. என்ன பேசுகிறதுன்னு தெரில, என்ன சாப்பிட்றதுன்னு தெரில, எப்படி டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரில. ஏதோ எல்லோரும் படிக்கிற ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, வேலைன்னு கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. குழந்தைய வளர்க்குறது எப்படின்னு தெரியல, நான் மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம இந்த சக்ராஸில் வர்ற கோளாறுகள் தான், குளறுபடிகள் தான் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஸ்ட்ராங்கான அபிப்பிராயம். இதெல்லாத்தையும் மாற்றி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சக்ரா ஹீலிங் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறேன். அப்போது எல்லோரும் அந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ் பார்த்து, அதோட பேமெண்ட் உண்டு, பேமெண்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. 5ஆம் தேதி நம்ம வெபினாரில் பார்க்கலாம். ஓகே, வாழ்க வளமுடன்.